ரைட் பாருங்க, எங்களோட மாற்றீடு குவிசஸில் ரெண்டாவது அலசனேற்றல் அலசன் அகற்றல் தொடர்பான கேள்விகள். சரியா? ரைட். இதில் 10 கேள்விகள் இருக்குது. முதலாவது நாங்கள் இந்த 6 கேள்விகளையும் பார்ப்போம். இந்த 6 கேள்விகளுக்கு பிறகு மிச்சம் உள்ள கேள்விகளை பார்ப்போம். சரியா? ரைட். முதலாவது அலசன் ஏற்றல் அலசன் அகற்றல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதை நான் லைட்டாக சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கு போவோம். ரைட். அலசன் ஏற்றல்னா என்னன்னா, அலசன் ஏற்றல் சி டபுள் போன் சி உடைய சேர்வை, அதாவது அல்கீன் அடுத்தது அல்கைன். இந்த அல்கீன் அல்கைன்ல இதுக்கு நாங்கள் அலசன் ஏற்றலுக்கு HX சோதனை பொருள், அதாவது இந்த எக்ஸ்னு சொல்றது ஏலைட்டுக்கள். இதுல குளோரின் புரோமின் அயன் அப்படின்னு வரும். சரியா? இதுல நாங்கள் மார்க்கோனிக்க விதிப்படி ஏற்றுறதா இருந்தால் டிரெக்டா HX மட்டும் யூஸ் பண்ணுவோம், அல்லது முரண் மார்க்கோனிக்க விதிப்படி யூஸ் பண்றதா இருந்தால் H2O2 யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். மார்க்கோனிக்கம் முரண் மார்க்கோனிக்கம் அதெல்லாம் நான் விளக்கப்படுத்த போகல, நான் மெயின் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். சரியா? ரைட். இப்படி நாங்கள் செய்வோம். அடுத்தது அலசன் அகற்றல்னு சொல்றது ஒரு அட்கைல் ஏலைட் இருக்குது. இதுல நான் உதாரணத்துக்கு நான் ஒரு அட்கைல் புரோமைட் எடுத்துக்கேன். இதுல நாங்க அல்கஹோலிக் KOH யூஸ் பண்ணா இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் அகற்றப்பட்டு இங்க ஒரு டபுள் பொண்டையுடைய ஒரு சேர்வை வரும். 2 புரோமின் இந்த ஒரே கார்பன்ல மும்மை பிணைப்புடைய ஒரு சேர்வை வரும். சரியா? இதான் எங்கட அலசன் ஏற்றல் அலசன் அகற்றல் ஷார்ட் தியரி. சரியா? இந்த லைட்டா ஞாபகம் வச்சுட்டு இந்த கேள்வியை நாங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு என்னது, இது ஒரு அல்கீன். இந்த அல்கீனுக்கு HBr ஏற்றம் செய்திருக்கிறாங்க. HBr ஏற்றம் செய்தால் எப்படி வரும் விளைவு எப்படி வரும்னா CH3 CH C டபுள் பொண்டோ CH2 இப்படி தானே இருக்குது. இந்த நேரத்தில் HBr ஏற்றம் நடக்கும்போது இந்த டபுள் பொண்ட்ல ஒரு பொண்ட் உடைய போகுது, உடைஞ்சி ஒரு ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் ஏறப்போகுது. இங்க HBr யூஸ் பண்றதுனால மார்க்கோனிக்க விதிக்கு அமைய கார்பன் எண்ணிக்கை ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடுன கார்பன்ல ஹைட்ரஜன் ஏற மற்ற கார்பன்ல ஏனைய கூறான புரோமின் ஏறும். இப்படி எங்களுக்கு விளைவு வரும். இது ஓகேயா? இதாங்கட விளைவு. இதை நான் கொஞ்சம் அழைச்சிட்டு சின்னதாக விளைவு. இதாங்கட விளைவு. ஓகேயா? இதை நீங்கள் இப்படி எழுதினாலும் பரவாயில்ல. CH3 CHBr இது 3 ஹைட்ரஜனையும் சேர்த்து CH3 எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இதாங்கட முதலாவது கேள்விக்குள்ள ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்க, இதில் மும்மை பிணைப்புடைய ஒரு சேர்வை CH3 C triple bond CH, அதாவது இது ஒரு அல்கைன். இந்த அல்கைனுக்கு HBr ஏற்றம் செய்தாலும் முதலாவது மார்க்கோனிக்க விதிக்கு அமைய ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டின கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ முதலாவது ஒரு பிணைப்பு உடைய போது ஒரு பிணைப்பு உடைந்து ஒரு ஹைட்ரஜனும் ஏனைய கார்பன்ல ஒரு புரோமினும் இருக்கும். சரியா? இப்போ இந்த அல்கீன் கேஸ்க்கு இப்போ இன்னொரு பிணைப்பு உடையலாம், இன்னொரு பிணைப்பு உடைந்து ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டின கார்பன் எது, இதுதான் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டினது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு புரோமினும் இருக்கும். இது விளையாச்சுதா? இது எங்கட ரெண்டாவது விளைவு. இப்போ நாங்கள் இந்த மூணாவது விளைவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியா? இந்த மூணாவது விளைவை நான் இங்கே நீங்கள் எழுதி கொடுப்பேன். இதை பார்க்க CH3 CH3 டபுள் பாண்ட் CH3. இங்கே HBr ஏற்றம் தான் நடந்துக்குது, வேற ஒன்றுமே நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ இது மார்க்கோனிக்க விதிக்காம நடக்க போகுது. ஸோ ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டின முதல்ல இந்த டபுள் பாண்ட் இல்லாமல் போகுது. ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டின கார்பனில் ஒரு ஹைட்ரஜனும் ஏனைய கார்பனில் ஒரு புரோமினும் இருக்கும். சரியா? இதான் எங்கட லேசியான மெத்தட். லேசியான நாங்கள் விளைவுகளை எழுதி கொண்டு போகிறோம். இதை பாருங்க, இந்த கேள்வியில் இது ஒரு அல்கீன். அல்கீனுக்கு HBr H2O2 யூஸ் பண்ணால் முரண் மார்க்கோனிக்க விதிப்படி நடக்கும். முரண் மார்க்கோனிக்க விதிப்படி இந்த தாக்கம் நடக்கும். CH டபுள் பாண்ட் CH2 இப்படி தானே இருக்குது. முரண் மார்க்கோனிக்க விதி அப்படின்னா என்ன, ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவான கார்பனில் ஹைட்ரஜன் ஏறும், ஏனைய கார்பனில் ஏனைய கூறு. சரியா? அப்போ இதுதான் ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவு, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு புரோமினும் இருக்கும். சரியா? இது எல்லாமே அலசன் ஏற்றலோட தொடர்புப்பட்ட கேள்விகள். இப்போ நாங்கள் அலசன் அகற்றலுக்கு வரோம். அலசன் அகற்றலுக்கு நாங்கள் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவோம், அல்கஹோலிக் KOH யூஸ் பண்ணுவோம். 2 தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, நான் இந்த கார்பனில் உள்ள 2 ஹைட்ரஜனையுமே நான் இப்படி பிரித்து காட்டிவிடுவேன். சரியா? இந்த 3 ஹைட்ரஜனையுமே நான் பிரித்து காட்டிவிடுவேன். ரைட்.
இப்படி தானே இருக்குது. இந்த இடத்துல அல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணா ஒரு புரோமினும் ஒரு ஹைட்ரஜனும் அகற்றப்பட போகுது. ஒரு புரோமின் இங்கிட்ட இந்த அகற்றப்பட போகுது. இந்த புரோமின் தான் ஒரே ஒரு புரோமின் இருக்குது. ஸோ இந்த புரோமின் அகற்றப்படும். அடுத்த ஹைட்ரஜன் எங்கிட்ட அகற்றப்பட போகுது. எங்கன்னா அல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கோனிக் விதிப்படி ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவான கார்பன்ல ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது. இதில் பாருங்க 3 ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பன்ல தான் ஹைட்ரஜன் அகற்றப்பட்டு ஒரு டபுள் பாண்ட் வரப்போகுது. CH3 CH டபுள் பாண்ட் CH3 இப்படி தான் எனக்கு வெளியே வரப்போகுது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வந்து ஓகேயா. இப்போ நாங்கள் 6வது கேள்வியை பார்ப்போம். இந்த 6வதுலேயுமே இந்த ஹைட்ரஜன்களை நான் பிரித்து காட்டி கொடுக்குறேன். ரைட், இப்போ பாருங்க ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த புரோமின் அகற்றப்பட போகுது. முதலாவது இந்த புரோமினுக்கு இங்கிட்டு உள்ள கார்பன் நிற்குது, இங்கிட்டு உள்ள கார்பன் நிற்குது. இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன். ஸோ இந்த கார்பன் தான் ஹைட்ரஜன் அகற்றப்பட போகுது. சரியா. இன்னொரு புரோமின் இங்கே இருக்குது. இந்த புரோமினுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன், இந்த கார்பன் அல்லது இந்த கார்பன். இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதில் அகற்றப்பட போகுது. ஸோ உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் வரப்போகுது. எப்படி வெளியே வரும்? CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH3. இதாங்க 6வது கேள்வி. ரைட், இப்போ நீங்கள் இந்த கேள்வியை பற்றி நான் பார்ப்போம். இதில் எப்படி தாக்கி தந்திக்கிறாங்க, இங்கே விளைவு தந்திக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் சோதனை பொருள் தான் போடுவோம். ரைட், இதை பாருங்க. இங்கே டபுள் பாண்டோடைய ஒரு சேர்வை இதை நான் கொஞ்சம் விரிச்சு எழுதிக்கொள்றேன். சரியா. ரைட், இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் எக்ஸ்ட்ரா வந்திக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு HCl யூஸ் பண்ணிக்கலாம். அது முரண் மார்க்கோனிக்க விதிப்படியாக இருந்தாலும் சரி, மார்க்கோனிக்க விதிப்படியாக இருந்தாலும் இந்த இடத்துல சரி. சரியா. அடுத்தது கார்பன் எண்ணிக்கைகள் 2க்கு மேற்பட்டதாக வந்தால் அதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் HCl போட்டாலும் சரி, அதாவது HCl H2O2 யூஸ் பண்ணாலும் பிரச்சனை. சரியா. இப்போ இங்கே பாருங்க, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஐரனும் வந்துக்குது. ஸோ இந்த இடத்துல HI யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த இடத்துல மார்க்கோனிக்க விதி. ஏன்டா ஹைட்ரஜன் கூடின எண்ணிக்கையில தான் ஹைட்ரஜன் பிரதிடப்பட்டி. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 2 புரோமின், அங்கிட்டு பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. 9வது கேள்வியில் இந்த இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. இந்த HBr ஏற்றம் நடந்திருக்குது மார்க்கோனிக்க விதிப்படி. ஸோ நாங்கள் HBr யூஸ் பண்ணிக்கொள்ளும். இது 9வது கேள்வி. இது டிரெக்டாக சோதனை பொருளில் போட்டுக்கொள்ளும். இதை பாருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஹெட் ஆகிக்குது, இங்கே ஒரு புரோமின் ஹெட் ஆகிக்குது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் டிரெக்டாக HBr ஏற்றம் செய்து கொள்வோம். HBr ஏற்றம் செய்தால் தான் ஒரு ஹைட்ரஜனும் புரோமினும். இது எங்களோட 2வது குயிஸ்.